கரெக்ட் பண்ணி அப்புறம் அதனுடைய பலப்பத்தை வாங்கி மார்க் போட்டு அது கையில கொடுக்கிறான். அதுபோல நாம் பல குறைகளோட ஒரு கர்மாவை பண்ணி அதை பண்ணிட்டே நாராயணாயேதி சமர்ப்பயாமி அப்படின்னு எம்பெருமானுக்கு அர்ப்பணம் பண்ணினா உடனே பகவான் அதுல உள்ள ஒரு குறைவுபாடுகள் எல்லாவற்றையும் நீக்கி அதை பூர்த்தியாக ஆக்கி பகவான் அதை அங்கீகரிக்கிறான் என்று தட்ச பிரஜாபதி பகவான ஸ்தோத்திரம் பண்றார். கர்ம மார்க்கமும் ஹரிஸ்மரணம் இல்லாத போனால் சபலமாகாது அப்படின்னு இந்த ஸ்தோத்திரத்தினுடைய சாரம். பகவான் தட்சனுக்கு உள்ள அகம்பாவம், அவனுடைய பலாபிசந்தி, அதனால சிவனிடத்துல வந்த துவேஷம், இதெல்லாத்தையும் கண்டிச்சு யாரும் யாரிடத்திலையும் துவேஷம் கூடாது, யாரும் யாரிடத்திலையும் அன்போடு இருக்கணும், இதுதான் ஞானிகளுக்கு லட்சணம் என்கின்றதை உபதேசம் பண்ணி மறைந்தார். அந்த கஷேத்திரம்தான் ஹரித்வாரம் என்று சொல்லப்படுகிறது. பிரயாகை அப்படிங்கிற கஷேத்திரம் இந்த முதல்ல சொன்ன தேவ பிரயாகை இல்லை. இது ராமபிரான் திருவயோத்தியிலிருந்து புறப்படும் பொழுது பரத்வாஜாசிரமம் என்கின்ற ஒரு பிரயாகையில வந்து தங்கினார் அப்படின்னு சொல்லப்படுற சிங்குவேரபுரம் என்கின்ற குகனுடைய ஊர்ல தங்கிவிட்டு பிறகு கங்கையில இறங்கி குகன் கொண்டு வந்த ஓடத்துல ஏறி கங்கையை தாண்டி பரத்வாஜாசிரமம் என்கின்ற ஒரு பிரயாகைக்கு வரா. இந்த பிரயாகையிலே கங்கா, யமுனா, சரஸ்வதி மூன்று நதிகளும் ஒன்னு சேருகிறது. இங்க எத்திர கங்கா ச யமுனா எத்திர சைவ சரஸ்வதி ததேவ தீர்த்த பிரவரம் தேவானாமதி துர்லபம். இது மகா புண்ணிய நதிகள். யமுனா நதியும் வந்து சேருகிறது. யாவை லசத் ஸ்ரீ துளசி விமிஸ்ர கிருஷ்ணாங்கிரிரேன்மத்யதிகாம்புநேத்ரி என்று ஸ்ரீபாகவதம் சொல்ற. யமுனா நதியும் கங்கா நதியும் அங்க ஒண்ணு சேர்ற அழகே கண்கொள்ளா காட்சியா இருக்கு. யமுனா அப்படியே அடக்கமாக மந்தமாக வராள், கங்கை துள்ளி ஓடி வராள். அந்த கங்கையை யமுனை வரவேற்கிறாள். அந்த இடத்துல ஒரு மனோபாவம் வரும். யமுனை பகவானுக்கு தேவி ஸ்தானத்தை அடையிறவள், கங்கை பகவானுடைய புத்திரிங்கிற ஸ்தானத்தை அடையிறவள். யமுனை பகவானுடைய தேவி. பிருந்தாவனத்திலே ராசக்கிரீடைகள்லாம் செய்யும் பொழுது யமுனையே பகவானுக்கு தேவியா இருக்கிறாள். அதனால கோபிகைகளை போல யமுனை பகவானுடைய நாயகிங்கிற ஸ்தானத்துல இருக்கிறாள். கங்கை பகவானுடைய திருவடியிலேருந்து உண்டானதுனாலே பகவானுடைய பெண் அப்படிங்கிற ஸ்தானத்துல இருக்கிறாள். அப்போ தாயாருங்கிற ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய யமுனை அடக்கமாக ஆழ்ந்து ஒரு குடும்ப ஸ்திரிய போல மௌனமாக அமைதியா வரதையும், தாயார பார்த்ததும் ஒரு மகள் ஓடி வர்றது போல கங்கை ஓடி வரதையும், இந்த யமுனையும் கங்கையும் ஒன்னு சேர்ற அழகே அங்க பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. யமுனை நீல வர்ணமாக இருப்பள், கங்கை வெள்ள வர்ணமாக இருப்பள். துளசிராமாயணத்துல பரதன் அந்த இடத்தை தாண்டி போகும் பொழுது அதை பார்த்ததுமே மூர்ச்சையாயிட்டாரா. ஏன் மூர்ச்சையானார்னால் நீலவர்ணமா இருக்கக்கூடிய வெள்ள வர்ணமா இருக்கக்கூடிய ரெண்டையும் பார்த்ததும் தேகதஸ்யாமள தவளகிலோ ரேகே புலகிதே பரத கர்ஜோரே ஏன்னு புலகரித்து கைகுடித்தான். ஏன்னா சீதையும் ராமனும்னு தியானம் பண்ணிண்டாரான். அந்த நீலவர்ணமான அலைகளை பார்த்தா ராமபிரான் என்றும், வெள்ளையான அலைகளை பார்த்தா சீதை என்றும், அந்த கங்கா யமுனா சங்கமத்தை பார்த்தே சந்தோஷப்பட்டா. சரஸ்வதி அங்க அந்தர்வாகினியா வராள். சரஸ்வதி வைராக்கியத்தை தரக்கூடிய நதி, கங்கை ஞான நதி, யமுனை பக்தி நதி. பக்தி, ஞானம், வைராக்கியம் இது மூணும் தாரையாக ஓடுறது போலே அங்கு ஏற்படக்கூடிய ஆச்சரியம். அப்பேற்பட்ட ஒரு புண்ணிய கஷேத்திரம். இது மூணும் ஒண்ணு சேருகிறது. வேதத்துல பிரசித்தமாக இந்த இடத்தை இவமே கங்கே யமுனே சரஸ்வதி சுதுத்ரிஸ்தோமகம் சஜதாபருஷ்ணியா என்று வேதம் சொல்றது. அதனால இதுக்கு தீர்த்தராஜம்னு பெயர். மூன்று மகாநதிகள் ஒன்று சேர்ற இடமா இருப்பதனால தீர்த்தராஜம்னு பெயர். மகர்ஷிகள்லாம் இங்க பகவான சாட்சாத்கரிக்கணும் என்று தபசு பண்ண வந்தார்கள். பல மகர்ஷிகள் இங்கே வந்து பலவிதமான தபசு பண்றார்களாம். வானப்பிரஸ்தா மகாத்மானஹா கிரகஸ்தாச்ச க்வசித் க்வசித் சந்நியாசினோ மகாசாந்தா நைஷ்டிகா பிரம்மச்சாரிணா சர்வேபி சந்ததம் தத்ரே தீவிரம் குர்வந்தி சாதனம் சாட்சாத்கர்த்தும் ஸ்ரீனிவாசம் சமாதி குணசம்யுதாः ஊர்தகுண்டதரா சர்வே ஜடாவல்கலதாரிணா பத்மாட்ச துளசீமாலாதாரிணஸ்தோபவீதினா. மகர்ஷிகள், பரம வைஷ்ணவர்களான மகர்ஷிகள் இங்க வந்து
அஷ்டாட்சரம் துவாதசாட்சரம் முதலிய மந்திரங்களை கோட்டிக்கணக்காக ஆவருத்தி செய்து கொண்டு உபவாச கிருஷர்களாக புரஸ்சரண ஹோமங்கள் செய்து கொண்டு பகவான பிரத்யட்சமாகணும் என்று கடும் தபசு வென்றார். இவ்வளவு மகர்ஷிகளுக்கும் குலபதியாக ஆச்சாரியனாக பரத்வாஜர் இருக்கிறார். பரத்வாஜரை ஆசிரிச்சு இவ்வளவு பேர்களும் தபசு பண்ணும்போது ஒரு நாள் பகவான் வாசுதேவன் அவர்களுக்கு பிரத்யட்சமானான். பரத்வாஜர் ஸ்தோத்திரம் என்றார். அத்யபே சபலம் ஜன்ம சாத்யபே சபலம் தபஹ நயனானந்த மூர்த்தேஸ்தே தரிசனம் பிராப்தவீரிசம். தேவருடைய தரிசனத்தை பெற்று பரமானந்தத்தை அடைஞ்சேன், தன்யனாக ஆனேன். பொதுவாக எல்லாரும் சொல்றார்கள் பகவானுடைய தரிசனம் வேணுங்கிறார். பகவான் இருந்தா யார் பார்த்திருக்கான்னு கேட்கிறார். பகவானை காட்ட முடியுமா அப்படின்னு கேட்கிறார். இதெல்லாம் திமிர்வாதமே தவிர பகவான் பார்க்கிற தகுதி நமக்கு உண்டான்னு கேட்டுக்கணும். தகுதி உடையவர் பகவானை யார் பார்த்திருக்கா அப்படின்னு கேட்கிறார். பார்க்க தகுதி இருந்தா ஏன் பகவான் வரமாட்டான்? அத்தகைய தகுதி வேணும். தகுதி இல்லையானால் பகவான் தரிசனம் தரமாட்டான். தர வேண்டிய அவசியம் அவனுக்கு கிடையாது. பாஷண்டினாம் நாஸ்திகானாம் லௌகிகானாம் ஜெகத்பதே அவிஸ்யோசி சதைவத்வம் விமுகானாம் பிரஜிப்ரபோ. உனக்கு யாரு அலர்றாலும் யார அழறாளோ துடிக்கிறாளோ அவளுக்கு தானே தரிசனம். சாதாரண மந்திரியை கூட நினைச்ச போனா பாத்திர முடியுமா? ஜட்ஜி ஒருத்தர் நினைச்சாதான் போய் பாத்திர முடியுமா? கலெக்டரை தான் நினைச்சா போய் பார்த்திட முடியுமா? அதுக்கு காலம் சமயம் எதிர்பார்த்து அதுக்குள்ள ஒரு தகுதியோட காரண காரியங்களோட ஏதாவது பழம் முதலீடுகள் வாங்கி என்று தானே போய் பார்க்க முடியும். சர்வேஸ்வரன் என்ன லகுவா போயிடுதா? சர்வேஸ்வரன் பார்க்கணுமானா அத்தகைய தகுதியை சம்பாதிச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கணுமே தவிர நாம் பார்க்காததுனால இல்லேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அமெரிக்காவில எல்லாரும் அமெரிக்காவை பார்த்துதான் நம்புறோம். அமெரிக்காவை நம்புறோம் இல்லையா, ரஷ்யாவை நம்புறோம் இல்லையா, பார்க்கலையா இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே. அம்பாக்களை பார்த்துட்டு வந்தவா இருக்கிறாரு. பேப்பர்ல வருது, பேப்பர்ல வருதுன்னா இதுவும் பாகவத ராமாயணங்களாம் பேப்பர் தான். அதெல்லாம் வைகுண்டம் இருக்கு, பெருமாள் இருக்கு, பேப்பர்ல வந்திருக்க. பார்த்தவாள் இருக்கிறாளே, இதையும் பார்த்தவாள் இருக்கிறாளே. நான் பார்த்தாதானா? நீ பார்க்கணும்னா அமெரிக்கா போகணும்னா அதுக்கு என்ன தகுதி உனக்கு உண்டோ உடனே இப்போதே பாஸ்போர்ட் போடணும், அதுக்கு வேண்டிய பணம் சேகரிச்சுக்கணும், துணைக்கு ஆள் சேர்த்துக்கணும், பிளைட்லயும் இடம் கிடைக்கணும். நீ அதுக்கு தகுதியை சம்பாதிச்சுட்டா போய் பார்த்து விடலாம். அதுபோல அதுக்குள்ளே தகுதி இப்போது என்ன பண்ணணுமோ, நீ திருவஷ்டாட்சரத்தை ஜபம் பண்ணு, இல்ல நாம சங்கீர்த்தனம் பண்ணு, பக்தி பண்ணு, திட விசுவாசத்தோட அவனுக்காக ஆழு. அப்போ பகவான் மண்ணும் வீண்டும் மகிழ வாராய் ஒரு நாள் எப்படி கதறினார் சுவாமி நம்மாழ்வார், எப்படி கதறினார். அதை படிச்சா கூட அழுத வரலையே நமக்கு. ஆனா பிறந்ததுலேருந்து குவா குவான்னு கத்தினார். ஏன் கத்தினா? முளைப்பாலுக்கு அழுதோம். குவாகுவான் கத்தின்னு கத்துறதுக்கு வளர்ந்த பசி முளைப்பாலுக்கு அழ கடைசியில கொண்டு சிதையில வச்சுட்டா வாயில அரிசி போடுறான். முதல் முளைப்பால் கடைசி வாக்கரை. வாழ்நாள் பூரா அழுகையோ உத்தியோகமோ படிப்போ பயத்துக்காக. ஒரு நாள் ஆகாரம் இல்லாது போனாலும், ஒரு நாள் ஆகாரம் சுவை குறைந்திருந்தாலும், ஒரு நாள் தன் இஷ்டப்பட்ட ஆகாரம் கிடைக்காத போனாலும் எவ்வளவு கோபம் வரும், எவ்வளவு வருத்தம் வரும். ஆனால் எம்பெருமான பார்க்கலே அப்படிங்கிற துடிப்பு வந்தது இல்லையே. அந்த துடிப்பு வந்துவிட்டானால் நாம் புலன்களை திருப்தி பண்ண எவ்வளவு பாடுபடுறோமோ அவ்வளவு பாடு தேவையில்லையாம். எம்பெருமான சந்தோஷப்படுத்துறது அவ்வளவு சுலபமாக வந்துவிடுவாங்கிறார். ஆனால் எம்பெருமான பார்க்கிறதுக்கு யார் அதிகாரி அப்படிங்கறத இந்த ஸ்தோத்திரம் மிகவும் அழகாக சொல்றது. யாராருக்கு கிடைக்க மாட்டான்னா கோரம் தபக்குர்வதாஞ்ச நராணாம் ஹடயோகினாம் அஷ்டைஸ்வர்ய விமுக்தானாம் துர்லபம் தவ தரிசனம் கர்மசானாம் வைதிகானாம் காமமோகித சேதசாம் பலார்த்தினாம் விமூடானாம் துர்லபம் தவ தரிசனம் திருட வைராக்கிய யுக்தானாம் யசீனாம் ச மகாத்மனாம் ததா கைவல்ய காமானாம் துர்லபம் தவ தரிசனம் குர்வதாஞ்ச தபோகோரம் வசதாஞ்ச வனாந்தரே சாபானுக்கிரக சித்தானாம் துர்லபம் தவ தரிசனம் வர்ணாசிரம விஹீனானாம் விருதா காஷாயதாரிணாம் பாஷண்டினாம் நாஸ்திகானாம் துர்லபம் தவ தரிசனம் லோக தர்மபராணாஞ்ச காஞ்சனாசக்த சேதசாம் குடும்பாக்ராந்த சித்தானாம் துர்லபம் தவ தரிசனம் தேவானாமபி தைத்யானாம் முனீனாம் யக்ஷரக்ஷசாம் சித்தானாம் யோகினாம் செய்வ துர்லபம் தவ தரிசனம். உம்முடைய தரிசனம் யாராருக்கெல்லாம் துர்லபம்? நாஸ்திகர்கள், பாஷண்டிகள், லௌகீகர்கள், பாதிகள் அவளுக்கு தரிசனம் கொடுக்கலங்கிறது அப்புறம் இருக்கட்டும். சில யோக்கியதை உடையவர்களுக்கு கூட ஓரமான தபசு பண்றவர்கள், ஹடயோகம் பண்றவர்கள், அஷ்டமகா சித்தி உடையவர்கள், அவர்களுக்கு கூட உன் தரிசனம் துர்லபம். அப்படி யோகாபியாசம் பண்ணினாலேன்னா அதுக்கு பலன் உண்டு. அது அஷ்டமகா சித்தி. ஆகாசத்துல போறா, பூமியில போறா, தண்ணீர்ல நடக்கிறா, சித்திகள் விளையாடுறா. ஆனா நீ கிடைக்க மாட்டீங்க. அவர்கள் அனுஷ்டித்த யோகத்துக்கு சித்திகள் கிடைச்சு கொடுத்து எல்லாரையும் பிரமிக்க செய்யறான். சில கர்மட்டார்கள் செய்யறாள், எல்லாரும் யாகங்கள் செய்யறா, கர்மட்டர்கள் இருக்கிறாள். அவள் பண்ணின கர்மாவுக்கு சொர்க்கம் பலம். அதுக்கு நீ தரிசனம் கொடுக்கறது இல்லை. சில பேர் திட வைராக்கியத்தோடு கூட சன்னியாசிகளாக ஆகிய ஆத்ம சிந்தனம் பண்றாளே என்னால் அவர்களுக்கு கைவல்யம் பலம். நீ பிரத்யட்சமாகிறது இல்லை. காட்டுல தபசான கோரமான தபசு பண்ணக்கூடிய வானப்பிரஸ்தர்களான ரிஷிகள் வெறும் சரகு திங்குகிறார்கள், புல்லு திங்குகிறார்கள், அக்னிய மூட்டின் மத்தியில் இருக்கிறார்கள். அவர்கள்
அவர்களுக்கு நிகிரக அனுகிரக சக்தி உண்டு. நீ சாம்பலா போ அப்படின்னா சாம்பலா போயிடுவான். திடீர்னு ஒருத்தனுக்கு பார்த்து உனக்கு புத்திரபாக்கியம் உண்டாகட்டும்னா உண்டாகட்டும். அதுக்கு நீ தரிசனம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவர்களுக்கு நீ துர்லபனா இருக்கிறாய். வீணாக ஆசிரம தர்மங்களை விட்டு காஷாயத்தை கட்டி சஞ்சரிக்கக்கூடிய வெளிநேசம் போன்ற பாஷண்டிகளுக்கும் நாஸ்திகளுக்கும்